ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான கருவேப்பிலை சேமியா பாத் செய்யலாங்களா. ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி உப்பு எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி கொதிச்சு சேமியா நான் 2 கப்பு போட்டிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் வந்து வடித்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் உப்புமா இது மாதிரிலாம் செய்தோட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இப்போ ஆறிடுச்சு. இது நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். வேண்டிங்கன்னா திடுக்குன்னு இதுமாரி கருவேப்பிலை இருந்தால் திடுக்குன்னு செஞ்சுக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம அரைச்சி விழுதியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மாதிரி கிரேவி மாதிரி வந்ததும் நம்ம அடித்து வச்ச சேமியா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை சேமியா சேவை ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி கூட. நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.